அனைவருக்குமே இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் மிக்க நன்றிகள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான இனிப்பான காணொலியோடு வந்திருக்கிறேன். எள்ளுப்பாகு ஏற்கனவே செய்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்க விரும்பினா கொமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு வேர்க்கடலையும் எள்ளையும் பறிச்சு ஒரு லட்டு செய்ய போகிறேன். ஒரு சத்தான லட்டு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து, இரும்பு சத்து, கல்சியம் எல்லாமே இருக்குது. உடம்பு நல்ல பலமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு எலும்புக்கும் நல்லா. நாட்டு சர்க்கரையை சேர்த்து தான் இந்த லட்டு செய்ய போகிறேன். வெள்ளை சுகரோ எதுவும் சேர்க்க இல்லை, நெய் எதுவுமே சேர்த்துக்கொள்ள இல்லை. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்த மாதிரியே நீங்கள் லட்டு செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க எப்படி வேர்க்கடலை எல்லாம் வச்சு லட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பெல்லாம் நல்ல அளவாகவே இருக்குது. நான் போட்ட அளவுகளே போட்டு போட்டிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். சட்டி சூடாயிட்டு நான் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறேன். அதை போட்டு இதில் வறுத்தெடுப்போம். கச்சானன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்தியாவில் வேர்க்கடலைன்னு சொல்லுவோம், இலங்கையில் கச்சானன்னு சொல்லுவோம். இது வறுபட்டு வரட்டுக்கு. வறுபட்டு வந்தது எப்படி பார்க்குறேன்னா, இப்படி நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இப்படி கசக்கும்போது தோல் உறிஞ்சி வரும். இப்படி வந்துச்சுன்னா கச்சான் வறுபட்டுட்டுது. இதை நாங்கள் இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். நல்லா வறுபட்டு வந்துட்டு கச்சான் விட்டால் எரிஞ்சிடும். பிறகு நான் இப்போ அதே சட்டியில் எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன். 3/4 கப். கருப்பெள்ளு, வெள்ளி எள்ளு எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இது தோல் நீக்கினதா, தோல் நீக்காத, அவ்வளோதான் வித்தியாசம். இதை நாங்கள் வறுத்தெடுத்து கொள்ளணும். இது வறுபட்டு வரும்போது ஒரு பொரியிற சவுண்டு வரும். அந்த சத்தம் வரும்போது நாங்கள் வறுபட்டுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வறுபட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். நல்லா விட்டால் வெளில எரிஞ்சிடும். ஏற்கனவே நல்லா சூடாக இருக்குது சட்டி. அதால் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி கொண்டு வறுபடும், ஒன்று வறுபடாது. எல்லா பக்கமும் நாங்கள் கிண்டி வறுத்தா எல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டுரும். அதே சட்டியில் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 கப். தேங்காய் பூவையும் போட்டு நாங்கள் இப்போ வறுத்து எடுப்போம். அடுப்பை குறைச்சி வச்சு வறுப்போம். தேங்காய் பூ உடனே எரிஞ்சிடும். அதால் குறைச்சி வச்சு ஈரம் போகணும். தேங்காய் பூவில் இருக்கிற ஈரம் போய் கலர் மாதிரி வரும் வரைக்கும் வறுப்போம். அப்போ தான் எங்களோட லட்டு பழுதாகாமல் இருக்கும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி நாங்கள் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வறுபட்டு வந்துட்டு இதையும் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். நாங்கள் இப்படி வறுத்து போடுற தேங்காய் பூ தான் நல்லா இருக்கும். ப்ரெஷ் தேங்காய் பூ வறுத்து போடும்போது கடையில் வாங்க அந்த பக்கெட்டில் வரும் காஞ்ச பூ அது போட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நாங்கள் இப்போ கச்சானை க்ளீன் பண்ணி எடுப்போம். மேல் தோல் எல்லாம் தோரத்துக்கு க்ளீன் பண்ணி எடுப்போம். இப்படி கையால் கசக்கும் போதே அந்த தோல் எல்லாம் கசங்கி உடைஞ்சி வரும். இந்த மாதிரி கசக்கி எடுத்து கொள்ளுவோம். நல்லா வறுபட்டுச்சண்டா ஈஸியாக கசக்க உடைஞ்சோண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கச்சான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை நாங்கள் இனி ஒரு மிக்ஸி கப்பிலையோ அல்லது இந்த மாதிரி கேன் மிக்சர்லேயோ போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா பவுடர் பண்ண தேவையில்லை, குறகுறப்பாகவே பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். உங்களோட விருப்பம். நல்லா பவுடர் பண்ணுறனாலும் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இதை நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மிக்சியில் குட்டி கப்பில்ண்டா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இப்போ இந்த மாதிரி அடித்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு பெரிய கப் இருந்தால் நீங்கள் ஒன்றாவே போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளலாம். கச்சானையும் எள்ளையும் போட்டு ஒன்றாவே அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இதே ஒரு பவுலுக்கு மாற்றுவோம். இது பெரிய கொஞ்சம் பவுலாக இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாமே அடித்து போடத்தக்கனையா, எள்ளு, தேங்காய் பூ, கச்சான் எல்லாம் போடத்தக்கனையா. இப்போ நான் எள்ளையும் பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டுமே எண்ணெய்த்தன்மையானது. இதுக்கு நீங்கள் நெய்யோ
சுடு தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வேர்க்கடலையும் எண்ணெய் விட்டு வரும், அதே மாதிரி எள்ளும் எண்ணெய் விடும். தேங்காய் பூவை நான் அதுக்குள்ளே சேர்த்து பவுடர் பண்ணுறேன். இந்த டைமில் நீங்கள் ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதோட இல்லாட்டிக்கு பவுடராக இருந்தால் பவுடராயும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எள்ளும் தேங்காய் பூவும் நல்லா அடிபட்டுட்டு இதை நாங்கள் முதல்ல எடுத்து வச்சுக்கிற பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையோடு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் திரும்பியும் முறுக்கா அடித்து எடுக்க வேணும். நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இதோட அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். நாட்டுக்கு சர்க்கரை, பனம்பெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். ஈரம் இருந்தால் பழுதாகிடும், அதால் கையில் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இனிப்புக்கு 3/4 கப் வரையும் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு இந்த அரை கப்பே நல்லா போதுமாக இருந்தது இனிப்பு. பிறகு ஆகலும் கூட போட்டால் திகட்டும் சாப்பிட. இந்த இனிப்பே போதுமான, நீங்கள் இந்த அளவிலேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இனி இதை திருப்பியும் போட்டு நாங்கள் இப்போ ஃபுல்லாக போடலாமண்டா முழுவதுமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். நான் 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுக்கிறேன். பெரிய மிக்ஸி போட முடியாது, சுடற்குட்டி அளவு, அதால் நான் இதிலேயே அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்க எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இதை நாங்கள் இனி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஈரம் இல்லாமல் கையில் இதை இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்வோம். பாருங்க கை ஈஸியாக உருண்டை பிடிச்சி வரும். 2லேயுமே எண்ணத்தன்மை இருக்குது, அதால் நாங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு அப்படி பிடிபடையில்லைன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது நெய் சேர்த்துக்கொள்ளுங்க, உங்களோட விருப்பம். 2ல் ஏதாவது ஒன்றை சேர்த்துட்டு பிடிச்சிக்கொள்ளுங்க. நல்லா இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கொள்ளணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுப்போம். 2 கையாலையும் இப்படி உருட்டினோம்னு சொன்னால் அழகாக உருண்டையாக வரும், நல்ல ஷேப்பில் வரும். பாருங்க அப்படி அழகாக வருதுன்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுப்போம். இது சத்துக்கள் நிறைய இருக்குது. இப்படி பிடிச்சி போத்தலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம், பெரியவர்களும். இலங்கை முறைப்படி எள்ளுப்பாகு, தனியாக எள்ளில் செய்கிறது எள்ளுப்பாகு எப்படி செய்யலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை கொமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க அதே மாதிரியே நான் இதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்கிறேன். எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூப்பராக எங்களோட லட்டு ரெடி ஆகிட்டு, ஆரோக்கியமான சத்தான வேர்க்கடலை எள்ளுப்பாகு லட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் மேலால் தேங்காய் பூ போட்டிருக்குறேன். பாருங்க நான் இப்போ உடைச்சி காட்டுறேன். இனிப்பெல்லாம் நல்ல அளவாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஏற்கனவே இனிப்பெல்லாம் நல்லாவே இருந்தது. சுடக்குடி வாயை காட்டுக்கு என்னம்மா செஞ்சு வச்சுக்கிறீங்க? வாயெல்லாம் சீஸ் கொடுத்தனால இப்படி சாப்பிட்டு வச்சுக்கிறாங்க. வீடியோ எடுக்க போகிறீங்களா? வீடியோ ஒண்டிமணி இதுக்கு மேலால் தேங்காய் பூ போட்டு வச்சுக்கிறேன். காஞ்ச இந்த பக்கெட்டில் வரும் அந்த தேங்காய் பூ. நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு லட்டு இப்படி செய்து எல்லோருமே சாப்பிடலாம், சிறுவர்கள்லேருந்து பெரியார்கள் வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. பாதி சாப்பிட்டு நல்லா இருக்குது, இதையும் முருகா சாப்பிட்டு பார்ப்போம் வீடியோவுக்கு. இனிப்பெல்லாம் நல்ல அளவாகவே இருக்குது. நான் போட்ட அளவுகளே போட்டு கொட்டிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு சுவையாக இருக்குது. சத்தும் தான் சுவையும் தான். இதை போத்தலில் போட்டு வச்சா நாங்கள் 10-15 நாளுக்கு வச்சு
சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, நன்றி. இன்னும் ஒரு அழகான காணொலியில பார்க்கலாம். பாய்.